2024 கடைசி டிசம்பர் மாதம் என்ன பண்ணேன், ஒரு திருச்சபையில போய் பாடிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், ஒரு காஸ்பல் மீட்டிங் என்ன பண்ண அந்த வீட்டில் நடத்த ஆரம்பித்தோம். நடத்திட்ட பிறகு அது பிப்ரவரி 14 நான் எப்போ பாடினேன், டிசம்பர் 2024 ஒரு டேட்டில் பாடிட்டு வந்தாச்சு. ஜனவரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் ஒரு கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு 14ஆம் தேதி நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மீட்டிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. மார்ச் 28 வரலாம், பிப்ரவரி 28ஆம் தேதி வரலாம் எனக்கு மீட்டிங் இருக்குது. பிப்ரவரி 28 இருக்கா 31 இருக்கா, 28 வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால ஊழியங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த பிப்ரவரி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலையில நான் ஒரு திருச்சபைக்கு போகணும், மாலையில பாத்தீங்கன்னா சித்தூர் நாங்க போகணும். ஆனாலும் அங்க எல்லா நோட்டீஸ்லாம் வந்துருச்சு. காலையில ஒரு திருச்சபைக்கு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு அந்த திருச்சபைக்கு நான் போயிருந்தேன். மறுபடியும் அவங்க கூப்பிடும் பொழுது ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த திருச்சபையில ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மைக் ஒரு மாதிரி துரு பிடிச்சிருந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆளுநர் உணர்த்தினார். அப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு உணர்த்தி அந்த சபைக்கு என்ன பண்ணாரு, ஒரு மைக் வாங்கும்படி உதவி செஞ்சு அதை கொடுக்கறதுக்காகவும் நான் போறேன். போகிற வழியில பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம். கடந்த பிப்ரவரி மாதம் ரோடு தோண்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட பாஸ்டர் வரும்பொழுது பெரிய பள்ளம், தண்ணியில தெரியல. இது மாதிரிதான் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, ஊழல்லாம் செஞ்சு அப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்முடைய தேவன் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து, இதெல்லாம் இருக்கா இல்லையா வசனம், ஆபத்து காலத்திலே இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? சம்பவங்கள், ஆபத்துகள், எதிரான எதிர்ப்புகள், விபத்துகள், இப்படி பல காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலே தேவன் மேலுள்ள விசுவாசத்துல, அந்த தைரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்காக தான் ரொம்ப அருமையா 7 நாளுக்கு துதி ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். எதற்காக? இது பாஸ்டருக்குள்ள எழுதி இருக்கும், அவருக்குள்ள தோணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உணர்த்திருப்பார் என்பதுதான் நோக்கம் இருக்கு. அப்போ சபையில கூட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, விசேஷ கூட்டங்கள் சொல்லும்போது என்ன பண்ணணும், உற்சாகமாய் வரணும், தாங்கணும். நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி முற்படணும் ஜனங்க. ஏனென்றால் இது ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற காரியங்கள் அல்ல. தேவனே அவருடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக, அவரோடு இடைப்படுவதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை ஏவுகிறார். இந்த கூட்டத்திற்கு போகும்படி நான் போறேன். ரோடு தோண்டி வச்சிருக்கிற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல தான் போனேன். போகும் பொழுது அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து முகத்துல ஃபுல்லா கட்டு, மூக்க தூக்குனா உள்ள இருக்கிற அந்த தவடத்தில் பாத்தத்தில் இதெல்லாம் தொடச்சி எடுத்திருக்கிறேன். இது நான் முடிச்சுட்டு இல்லை, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட சுயநினைவு இல்லாத ஒன்று. இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம், பிப்ரவரி மாதம் டேட் போட்டுருக்கிற மேல புரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் Jesus. Glory to Jesus. Glory to God. Hallelujah. Glory to Jesus. கவனிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜீசஸ் விசுவாசம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் பார்த்து கேட்டது, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கணும், பாடணும், தேவனை மகிமைப்படுத்தணும்னா அங்க ஃபெய்த் ரொம்ப முக்கியம். அதுதான் பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தாதான் அவரை அதிகமாய் ஆராதிக்க தோணும். கரங்களை அதிகமாய் அவரை உயர்த்த தோணும், அதிகமாய் அவரை விசுவாசிக்க தோணும், அதிகமாய் அவரை நம்ப தோணும். அவர் இருக்கிறாரு, எனக்கு எது நடந்தாலும் அதில் இருந்து அவர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த உரிமை வந்துடும், அந்த தைரியம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு, இந்த காயங்கள் நீங்க பாக்குறீங்க, அது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, வாய் முழுவதும் அடி. தம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, வாய் முழுவதும் என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, வாய் முழுவதும் அடி, தவளை உடஞ்சிருச்சு, மூக்கு தண்டு உடஞ்சிருச்சு, நெத்தில அடி, இந்த அடி, பல்லெல்லாம் உடஞ்சிருச்சு. சுயநினைவு இல்லாத 2 மணி நேரம் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ தடவை ஆம்புலன்ஸ்ல போகிற அந்த சத்தத்தை கேட்டாலே நின்று நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே இதுல யாரு என்ன நிலையில போனாலும் அவர்களுக்கு வேண்டிய சுகம் உம்மால் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நானும் ஆம்புலன்ஸ்ல அன்னைக்கு போயிருக்கிறேன். நடக்காதான்? ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. 2 மணி நேரம் கிட்ட சுயநினைவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, வாய் முழுவதும் திறக்க முடியாத அளவுக்கு காயம், திறக்க முடியல, அடி, உள்ள தையல் போட்டிருக்கிறாங்க. ஊழியம் என்பது சும்மா இல்லை, விளையாட்டு இல்லை. ஏதோ பாட்டை பாடிட்டு இருக்கிறது கிடையாது, பாட்டு மட்டுமே பாடிட்டு இருக்கிறது கிடையாது, பாட்டால நடக்கல, பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இப்ப பாக்குற இந்த முகம், தவளை உடஞ்சிருச்சு, மூக்கு தண்டு உடஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டாங்க டாக்டருங்க. காதுல வந்து ரத்தம் வந்திருக்கு, வீட்டுல எல்லாம் வந்து கேள்விப்பட்டு பார்த்துருக்குறாங்க. காதுல வந்து ரத்தம் வந்திருக்கு, அப்புறம் அதெல்லாம் தொடச்சிருக்கிறாங்க, பயந்துட்டு இருந்திருக்கிறாங்க என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. 23ஆம் தேதி மதியானம் அப்படி நடக்குது. சாயந்தரம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு சொல்லிதான் தெரியும். சாயந்தரம் ஆயிடுச்சு, சுயநினைவு இல்லாம இருக்கிறேன். டாக்டர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னதான் சார் இது நடந்திருக்குது, என்ன ஆகுது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அவருக்கு கண்டிப்பா தவளை உடஞ்சிருக்கும், மூக்கு தண்டு உடஞ்சிருக்கும். எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் வந்த பிறகுதான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே வந்திருக்கு. வந்த பிறகு நம்மளால தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு. மாலையிலே மருத்துவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டில் எல்லாம் கேட்கறதுக்கு. அப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, கண்டிப்பா மூக்கு தண்டு உடஞ்சிருக்கும், தவளை உடஞ்சிருக்கும்,
அதை ஜூம் பண்ணிட்டு தவளை உடைஞ்சிருக்கும், நெத்தியில அடி, கையில அடி, கையில பிராக்சர். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கையில பிராக்சர். சொந்த வரல கட்டான மாதிரி நசுங்கி போயிருந்துச்சு. டேட் போட்டு விட மாட்டாங்க, நசுங்கி போயிருந்துச்சு அப்படின்னு டாக்டருங்க இவ்வளவு அடிபட்டு இருக்கு. நாங்க நினைச்சோம் இவருக்கு எல்லாம் உடஞ்சிருக்கும், பல்லு உடஞ்சிருக்கும், தவளை உடஞ்சிருக்கும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்த பிறகு சொல்றோம்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்ரேலாம் வந்த பிறகு சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துருச்சு. வந்த பிறகு டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதிரி அடிபட்டது இதெல்லாம் உடஞ்சிருக்கணும், ஆனா ஒரு பிராக்சர் கூட கிடையாது. ஒரு பிராக்சர் கூட இல்ல, ஒரு பிராக்சர் கூட கிடையாது. பிப்ரவரி மாசம் இவ்வளவு மீட்டிங், கடைசி 28 இருக்கும் பாஸ்டர் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு மீட்டிங் போயிட்டு முன்னாடி நாளும் மீட்டிங் போயிட்டு தான் வந்திருக்கிறேன். அடிப்பட்டு நாம விண்வெளியில இல்லை, பூமியில தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை சாட்சியாக இருக்கக்கூடிய தேவன், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படியும் ஆண்டவர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாங்க எதுவுமே நடக்கலையே, பிராக்சரே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க இப்பவே வீட்டுக்கு கூட்டு போலான்ற மாதிரி ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ். கரங்களை தட்டி ஒரே நாள்ல இவ்வளவு அடிபட்டு இருக்கு. முதல்ல தான் அது முன்னாடி தான் மீட்டிங் போயிட்டு வந்தேன். மீட்டிங் போகும்போது நடக்குது, ஒரு மைக் வாங்கி போய் கொடுக்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை வாங்கியே வச்சுட்டேன். எனக்கு சுயநினைவு வந்த ஒண்ணுமே மைக் இருந்துச்சு, அதில் அப்படிதான் கேட்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. வண்டிக்கு ஒன்றும் ஆகலை, ஃபோனுக்கும் ஒன்றும் ஆகலை, ஹெல்மெட் போட்டுருக்க ஹெல்மெட்டுக்கும் ஒன்றும் ஆகலை. ஹெல்மெட் போட்டால் ஹெல்மெட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி போட்டுருப்பாங்க போல, ஹெல்மெட்டுக்கு ஒன்றும் ஆகலை. அவ்வளோ அடி எனக்கு தான். இதை வந்து யார் என்னை காப்பாற்ற முடியும்? நான் பெரிய பணக்காரன் கிடையாது, ஆத்து ஓரத்தில் இருந்தவன், ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தவன், 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். எங்க குடும்பத்துல யாரும் ஊழியர்கள் கிடையாது. ஆண்டவர் என்னதான் ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறார், அவர் நாமத்தை மகிமைக்கென்று நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு யார் என்ன பண்ண முடியும், என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் அதிகமாய் பாடி பாடி உயர்த்தி விசுவாசிச்சது நிமித்தம் என்ன நடந்தது? 23ஆம் தேதி அடிபடுது, 24ஆம் தேதி ஒரு நாள் மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கே கூட்டு போக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த குளுக்கோஸ்லாம் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால மறுநாள் கூட்டு போய் சாயந்தரம் ஆயிடுச்சு. மறுநாள் போகிறோம் நாங்கள் சொல்லிட்டு மறுநாள் வந்தது. ஒரு நாள் கணக்கு தான். மறுநாள் வந்தாச்சு. இப்போ 24 வீட்டில் இருக்கிறேன். அது டேட் இருப்பாங்க. 24, 25, 26 வீட்டில் இருக்கிறேன். 27 வீட்டில் இருக்கிறேன். அல்லேலூயா. 27 வீட்டில் இருக்கிறேன். 25, 26, 27 வீட்டில் இருக்கிறேன். இப்போ நான் 28ஆம் தேதி மீட்டிங் போக முடியுமா என்னால்? உள்ள அடி போக முடியுமா? உள்ளே இருக்க பொசிஷனே மாறிடுச்சு பாஸ்டர். இப்படி இருக்கு, ஒரு ஃபோட்டோ தெரியாது. உள்ள நான் அப்படி அழுத்தும் போது இங்கே அழுத்துது, இங்கே அழுத்தது, இங்கே இருக்கு. சின்ன தலைவலி வந்தால் கூட என்ன பண்ண முடியல, சபைக்கு வர முடியல, ஆண்டவரை உயர்த்த முடியல, மகிமைப்படுத்த முடியல, விசுவாசிக்க முடியல. அதனாலே பெரிய ப்ராப்ளங்கள் அவர்கள் அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விசுவாசித்தது நிமித்தம், அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறது நிமித்தம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்து அவரை உயர்த்தி உயர்த்தி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நிமித்தம் 25, 26, 27 வீட்டில் இருக்கிறேன். 28ஆம் தேதி மீட்டிங் வரலன்னு சொல்ல, மீட்டிங் வரேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கு போகும்படி கர்த்தர் உதவி. மாஸ்க் போட்டுக்கிட்டு இதெல்லாம் அதில் பார்த்தா தெரியும், நடக்க முடியல தான். இருந்தாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவரை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. நான் சாகாமல் பிழைத்திருந்து என்ன பண்ணுவேன்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவரை
உயர்த்துவேன். இப்ப சாகாமல் பிழைத்திருக்கிறது காரணம் என்ன? அவர் நாமத்தை மகிமைப்படுத்ததான். கரங்களை தட்டி அவரை உயர்த்துவதற்காக தான். வேற என்னங்க இந்த உலகத்துல செய்ய போறோம்? நாம் பரலோக வாசிகள். கரங்களை தட்டி பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படக்கூடிய ஒன்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. அதெல்லாம் 7 நாள் நீங்க செஞ்சு ஆண்டவர் 7 நாள் உங்க இடத்துல ஒவ்வொரு காரியங்கள் மூலமா இடைப்பட்டு கொண்டுதான் இருந்திருப்பாரு. சில நினைப்பாங்க அது மாதிரி இல்ல, இது மாதிரி இல்ல, அவரு மாதிரி இல்ல, இவரு மாதிரி இல்லைன்ற எண்ணம் ஒரு வேளை வருமானால் அது சத்துரு. அது யாரு? சத்துரு கொண்டு வரக்கூடிய காரியங்கள். அது இடம் கொடுத்தா காரியங்களை கவனிக்க முடியாது. சில பேர் மிளகை பார்த்துட்டு இந்த மிளகு கடுகு மாதிரி இருக்கக்கூடாதா? கடுகை பார்த்துட்டு மிளகு மாதிரி இருக்கக்கூடாதா? இல்ல இல்ல, ஒவ்வொன்றுக்குள்ளவும் ஒவ்வொரு